லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹாப்பி Happy கிறிஸ்துமஸ். Christmas. இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறோம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உலகமெங்கிலும் தெரிவிக்கும்படியாக இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். எதற்காக கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துல மனிதனாக இறங்கி வந்தார். அதற்காக தான் இந்த நாளிலே நம்ம கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நம்ம அதை சந்தோஷமாக அனுசரித்து கொண்டு வருகிறோம். இதை நான் மனிதனாக என்று சொல்லுகிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. எதற்காக தேவன் மனிதனாக இந்த உலகத்துல இறங்கி வர வேண்டும்? வேதத்திலே அவரை குறித்து நாம் பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் மேலானவர், அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், அவருக்கு ஒப்பான ஒரு தேவனும் இல்லை, அவருக்கு நிகர் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய மகிமை நிறைந்த தேவன், அவர் ஒருவராய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. அவர் மூலமாக தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் எதற்கு மனிதனாக இந்த உலகத்திலே இறங்கி வர வேண்டும்? அவர் எல்லாவற்றையும் அந்த சிங்காசனத்திலே வீற்றிருந்த எல்லா காரியங்களையும் செய்திருக்கலாமே. ஏன் எதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவர் கடந்து வர வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற அந்த கேள்விக்கான பதில், அதாவது தேவன் மிகவும் பெரியவர், மிகவும் உன்னதமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பரலோகத்திலே இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு தேவன் ஒரு அடிமையின் ரூபம், அதாவது ஒரு மனித ரூபம், நம்மை போல ஒரு மனித ரூபத்தை அவர் ஏன் எடுக்க வேண்டும்? அவர் அங்கிருந்து ஏன் அதை செய்யவில்லை? ஏன் நம்மை போல அவர் மாற வேண்டும்? இதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு. அதில் முதலாவதாக நாம் பார்க்கும்போது, அவர் அன்பு மிக்கவர், மிகவும் அன்புள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் மிகுந்த அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த பூமியிலே மனிதர்கள் மீது அதை வெளிப்படுத்தும்படியாக அவர் இறங்கி வந்தார். இதை குறித்து ஒரு உதாரணமாக நாம் பார்க்கும்போது, சாது சுந்தர் சிங் அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். நடந்து போய்கொண்டிருக்கும்போது அவன் போகிற இடத்துல நிறைய எறும்பு இருக்கு. அந்த எறும்பு இருக்கிற இடத்துல அவன் காலை மிதிக்கிறான். காலை மிதிக்கும் போது அதுல ஒரு அதிர்வு உண்டாகிறது, ஒரு ஷேக். அதுல உண்டான உடனே அந்த எறும்பெல்லாம் இங்கும் அங்குமா சிதறி ஓடுகிறது. அது பயந்து விடுகிறது. இந்த மனிதன் அதை பார்க்கிறான். நாம் அதை சேதப்படுத்த வரவில்லையே. அதனிடத்திலே உடனடியாக அதை பகிரும்படியாக அவன் ட்ரை பண்றான். இதை நான் எப்படியாவது அந்த அன்பை சொல்ல வேண்டும், நான் உன்னை சேதப்படுத்த வரவில்லை என்று. அப்பொழுது அதை சொல்லி பார்க்கிறான். அந்த எறும்புக்கு அது புரியவில்லை. அது கேட்டாலும் அது பயப்படுகிறது, அந்த அதிர்வுக்கு பயப்படுகிறது. தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். அதே வண்ணமாக மனிதனிடத்திலே அவர் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் மனிதன் மத்தியிலே ஒரு அதிர்வை உண்டு பண்ணுகிறது. என்றால் அவர் பெரியவராக இருக்கிறார், நாம் சிறியவர்களாக இருக்கிறோம். அதே வண்ணமாக நாம் அந்த எறும்பின் இந்த உதாரணத்திலே பார்க்கும்போது, ஒரு பெரிய ஒரு மனிதன் அந்த சிறிய ஒரு எறும்புக்கு இடத்திலே அதை கன்வே பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த எறும்பு போல அது மாறணும். அப்போதான் அதுக்குள்ள பாடுகளை, அது படுகிற வேதனைகளை, அதனுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அந்த எறும்பும் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும், அது நம்மை அறிந்து கொள்ள முடியும். அதே வண்ணமாக தேவன் மாம்சத்திலே மனித உருவத்தை எடுக்க வேண்டியதாயிற்று. நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய அன்பை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக, இதற்காகவே அவர் இறங்கி வந்தார். அவருடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது, மிகுந்த அன்பின் நிமித்தமாக. இன்னும் இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அவருடைய நீதியை
நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நீதி உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தைக்கு மாறாக ஒன்றுமில்லை. அது ஒரு கட்டளை, ஒரு கற்பனை, அப்படியேதான் இருக்கும். அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு நேர்த்தியானது. அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு அவரும் கீழ்ப்படுகிறார். நம் மனிதர்களை போலல்ல. ஒரு பெரிய ஒரு பாஸ் இருக்கிறார்னா அவர் ஒரு கட்டளை ஒரு ரூல்ஸை போடுவார். அந்த ரூல்ஸுக்கு அவர் ஃபாலோ பண்ண மாட்டார் சில நேரம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவரும் கீழ்ப்படிவார். இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை தேவன் படைத்தார். இந்த உலகத்தை படைத்து அதிலே மனிதனை உண்டு பண்ணினார். அதிலே ஆதாமும் ஏவாளையும் அந்த தோட்டத்திலே வைத்து அந்த இடத்திலே தேவன் தினமும் வந்து அவர்களோடு பேசி கொண்டு போய் கொண்டிருந்தார். அவ்வளவு அன்புள்ளவர். அந்த நேரத்திலே சத்ருவானவன் என்ன செய்தார் என்றால், அந்த சத்ருவானவன் இந்த மனிதன் கையில் கொடுக்கப்பட்டிருந்த இந்த பூமியை அவன் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். அதாவது மனிதன் தான் இந்த பூமிக்கு ஆளுமை செலுத்துகிறவனாக காணப்பட்டான். இந்த மனிதனுக்கு தான் இந்த ஆளுமை பொறுப்பு தேவன் கொடுத்திருந்தார். பூமியை மனிதன் கையிலே கொடுத்து விட்டார். அந்த ஆளுமையை அவன் தட்டி பறித்து கொண்டான். அப்பொழுது இதை மீட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமார் இந்த பூமியிலே வந்தார். இழந்து போனது மனிதனை மாத்திரமல்ல, இந்த பூமியையும் அவர் இழந்து போனார். அவர் மனிதனாக இறங்கி வர வேண்டியதாயிற்று. ஏனென்றால் இது மனிதன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மனிதனாக வந்து ஜெயிக்க வேண்டும். அவர் மனிதனை பார்க்கிறான். மனிதன் யாரும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. அதனால் அவரே கீழே வருகிறார், ஒரு மனித உருவத்தை எடுத்து. ஒரு மனிதனாகவே நம்மோடு நம்மை போல அவர் வாழ்ந்து அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவருடைய அன்பு மிகவும் பெரியது. அவர் மனிதனாக இறங்கி வருவது அவ்வளவு சுலபமான ஒரு காரியமா இந்த உலகத்துல? அவர் மனிதனாக இறங்கி வருவது என்பது ஒரு லகுவான ஒரு காரியம் அல்ல. இதுதான் கிறிஸ்துமஸின் மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அவர் பரலோகத்திலே மிகுந்த மேன்மை உள்ளவராக இருந்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். த டாப் மோஸ்ட் சிங்காசனம். அதற்கு மேலாக ஒரு சிங்காசனம் கிடையாது. அவ்வளவு மகிமை பொருந்தியவர் இந்த பூமியில இறங்கி வருகிறார். அது சாதாரண காரியம் என்றால் அது நம்மால் யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகவும் கடினமானது. இந்த பூமியிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆளுமையிலே இருக்கிறார். இந்த ஆளுமையில இருக்கிற இந்த ராஜா, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல எல்லா மனிதர்களோடும் வந்து வாழ்வாரா என்று கேட்டால் அது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் தேவன் அவருடைய மிகுந்த அன்பின் நிமித்தமாக அவருடைய எல்லாவற்றையும் துறந்து இந்த பூமியில் இறங்க வேண்டியது ஆயிற்று. அவர் எல்லாவற்றையும் துறந்து என்றால் வேதத்திலே சொல்லப்படி he emptied himself. அவரை முற்றிலுமாக துறந்தார். பரலோகத்தில் இருக்கிற மேன்மைகளை துறந்தார். அந்த சிங்காசனத்தை அவர் துறந்தார். அவருடைய மகிமையை துறந்தார். எல்லாவற்றையும் துறந்து ஒரு ஏழை மறு உருவை எடுத்தார். அது லகுவான ஒரு காரியம் அல்ல. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், முடிவு பரியந்தும் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவாக அவரை தாழ்த்தி நம்மை ரட்சித்து கொண்டார். அதுதான் அந்த கிறிஸ்துமஸினுடைய ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தேவன் நமக்காக அவருடைய அன்பின் நிமித்தமாக இறங்கி வந்தார். இத பார்க்கும்போது அவருடைய அன்பு அவ்வளவு வெளிப்படுது. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த பாவத்துல இருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு மீட்பு இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இறங்கி வந்ததுதான் ஒரு பெரிய ஒரு காரணம். அதாவது நாம் தேவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்றா,
என்னை விசுவாசியுங்கள், என் மீது அன்பு கொள்ளுங்கள். ம், அவரிடத்திலே அன்பு கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது ம். அவர் ஒரு ரட்சிப்பை தருகிறார். ஆமென். இந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பை தருகிறார். ம், ஒரு நித்திய ஜீவனை தருகிறார். ம், ம். அதான் அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன். ஆமா, அது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது. அது வந்து இன்னைக்கு ஏன் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணணும்னா, ஆண்டவர் அந்த இடத்துல நமக்காக மனிதனாக கடந்து வந்து அவருடைய அன்பை வந்து அவ்வளவு வெளிப்படுத்துறதுக்கு இன்னைக்கும் தாகத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் வந்து அன்பை வந்து நிறைய நேரத்துல புரிந்து கொள்ளல. அன்னைக்கு இந்த எறும்பு மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரத்துல காணப்படுகிறோம். ஆனா வந்து அவருடைய அன்பை நம்ம வந்து இன்னும் புரிய புரிய அந்த ஆழத்துல போக போக அவரோடு இன்னும் நெருங்க முடியும். எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு அன்புமிக்க தேவன், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த கேள்விக்கான பதில்ல வந்து நான் ஒரு தெளிவடைஞ்சிருக்கிறேன். ஏன்னா அவருடைய அன்பு வந்து அவ்வளவு ஆழமா இருக்கிறது. அவர் நீதி உள்ள தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்துல நம்ம மண்ணுகளாகிய நமக்காக, பாவிகள், அவ்வளவு நீசக்கூடிய துரோகிகளாகிய நமக்காக இந்த உலகத்திலே அவர் அவதரித்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு நாமும் சர்ச்சுக்கு போயிருக்கீங்க, நீங்க தேவனை ஆராதிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் நீங்க சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம தேவனை நாம எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதும் சந்தோஷத்துல நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையான கிறிஸ்துமஸ் என்னன்னா, தேவன் வந்து அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அந்த அன்பை நம்ம அறிந்திருக்கிறோமா? இன்றைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. இதை சிந்தித்து நீங்க அதன்படி நடக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்பதுல சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கேட்டபடி அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். நாம் அவர் மீது அதிகமான அன்பை நாம் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.